வஹதா ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே ஸலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையில் பல இடங்களில் அவனுடைய படைப்புகள் மீது சத்தியம் பண்ணி சில விஷயங்களை சொல்கிறாங்க. எந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்ல வரானோ அதுக்கு வலி சேர்க்கிற மாதிரி அவனுடைய படைப்புகள் மீது சத்தியம் பண்ணான். மறுமை நாள் வெறும் மக்கள் அல்லோல கலவப்பட்டு திரிவாங்க அப்படின்னு சொல்லும்போது சூரா நாசியாத்தில் உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குமார்கள் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லுவோம். ஒன்னாசியாத்தை கற்கலாம் பாவிகளுடைய உயிரை பிடுங்கி பறிச்சு இருக்கக்கூடிய மலக்குமார்கள் மீது சத்தியமாக அப்படின்னா அந்த நல்லவர்களுடைய உயிர்களை மெதுவாக எடுக்கக்கூடிய மலக்குமார்கள் மீது சத்தியமாக அந்த உயிரை எடுத்துக்கிட்டு வானத்தை நோக்கி நீதி போகக்கூடிய வசாதி ஹாதி சபஹா அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி வசமாய் வானத்தின் மீது சத்தியமாக, காலை பொழுதின் மீது சத்தியமாக, காலத்தின் மீது சத்தியமாக, காலத்தின் மீது சத்தியமாக இப்படியெல்லாம் அல்லாஹ் சத்தியம் பண்ணுவார். அது அல்லாஹ்க்கு மட்டும்தான் அனுமதி. படைப்புகள் மீது சத்தியம் பண்ணணும். நம்ம அல்லாஹ் மீது ஆணையாக அப்படின்னு மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், சத்தியம் பண்ணணும். எந்த அளவுக்குண்டா சஹாபாக்கள் ஒல் காபா மீது ஆணையாக இருக்கும்போது ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. ஒரு ரப்பில் காபான்னு சொல்லுங்க, காபா மீது ஆணையாகன்னு சொல்லாமல் காபாவினுடைய இரட்சகன் மீது ஆணையாக அப்படின்னு சொல்லுங்க. இப்போ நாங்கள் பார்க்க போகிறது குர்ஆனில் 100வது அத்தியாயம் சூரா அல்-ஆதியாத்ங்கிற அதில் 5 வசனத்தில் அல்லாஹ் தஆலா குதிரை மேலே சத்தியம் பண்ணுறான். இப்போ முதலாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா ஒல் ஆதியாத்தி தபஹா, மூச்சு திணற விரைந்து ஓடக்கூடிய குதிரை மீது சத்தியமாக. குதிரை வேகமாக ஓடும்போது அதுக்கு ஒரு இறைச்சல் மாதிரி ஒரு மூச்சு இறைக்கிற சத்தம் ஒன்று கேட்கும். அப்படி சாதாரண குதிரை மேலே சத்தியம் பண்ணலாம். மூச்சு திணற ஓடக்கூடிய குதிரை மீது சத்தியமாக. ரெண்டாவது ஃபல்மூரியாத்தி கதஹா, அதனுடைய கால் கோர ஸ்பீடாக வேகமாக ஓடும்போது மலைகளில் கற்களில் கால் கோர வேகமாக படும்போது சில நேரம் நெருப்பு பொறிவாங்க. அப்போ தன் கால் கோரையை விரைந்து நெருப்பு பொறி பறக்கிற அளவுக்கு தட்டிக்கிட்டு ஓடக்கூடிய குதிரை மீது சத்தியமாக. அடுத்த 3வது வசனம் ஃபல்முகிராத்தி சுபஹா, அதிகாலையிலேயே விரைந்து எதிரிகள் மீது பாய்ந்து போகக்கூடிய குதிரை மீது சத்தியமாக. காலையில் சோம்பரித்தனமாக இருக்கும், எஜமா ஓட சென்ன உடனே எதிரிகளை நோக்கி விரைந்து ஓடக்கூடிய குதிரை மீது சத்தியமாக. அடுத்தது ஓடும்போது புழுதியை கிளப்பி கொண்டு ஓடக்கூடிய குதிரை மீது சத்தியமாக. காலையிலேயே விரைந்து ஓடும்போது புழுதியை கிளப்பிக்கிட்டு ஓடக்கூடிய குதிரை மீது சத்தியமாக. அடுத்து 5வது வசனம் ஃபவசத்து நபிஹி ஜம்ஆ, அப்படியே போய் எதிரி படைகளுக்குள்ள கூட்டமாக நடுவிலேயே போய் நிற்கக்கூடிய குதிரை மீது சத்தியமாக. இந்த 5 வசனங்களுமே யுத்தத்துக்கு போகிற குதிரை மேலே தான் சத்தியம் பண்ணுறாங்களாம். வேகமாக ஓடுது, அந்த ஸ்பீடில் கல்லில் ஓடும்போது நெருப்பு பொறி பறக்குது, காலையிலேயே வேகமாக என்ன செய்யுது ஓடுது, புழுதியை கிளப்பிக்கிட்டு ஓடுது, எதிரிகளுக்கு முன்னுக்கு போய் நிற்கிது. அப்போ குதிரை தெரியுது, முன்னுக்கு போகிற குதிரையை வெட்டி வீழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியும். ஐயோ முன்னுக்கு ஆபத்தாச்சே திரும்பி ஓடாது, மேலே இருக்கிறோம் ஓட சொல்கிறோம், ஓடிக்கிட்டே இருக்கும். குதிரையை ஓட்டினா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். தனக்கு முன்னாடி ஒரு ஆபத்து நடக்குன்றது தெரிஞ்சாலும் அது ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த குதிரை மேலே அல்லாஹ் சத்தியம் பண்ணுறான். அவன் 100வது அத்தியாயத்தினுடைய 5 வசனங்கள் குதிரை மேலே சத்தியம் பண்ணுறான். இந்த 5மே குதிரையினுடைய நன்றி உணர்வை தான் காட்டுது. இப்போ குதிரையை அந்த மேலே ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் அதை படைக்கல, அதுக்கு சாப்பாடு தான் கொள்ளு போட்டிக்கான், புல் போட்டிக்கான், தண்ணி வச்சுக்கான், அவ்வளோதான். வெறும் சாப்பாடு மட்டும் போட்டதுக்கு அதை படைக்கெல்லாம் இல்லை, உருவாக்கெல்லாம் இல்லை. அதுக்கு ஒரு நோய் அவர் காப்பாற்றக்கூடிய ஆளும் இல்லை. சாப்பாடு கொடுக்குறான். தன் எஜமான் தனக்கு கொள்ளு போட்டிக்கான், புல்லு போட்டிக்கான், தண்ணி வச்சிருக்கிறான். அவன் சொன்னால் நான் கேட்பேன், செத்து போவேன் என்று தெரிஞ்சாலும் நான் ஓடுவேன், எதிரியை நோக்கி ஓடுவேன், அவனை எடுத்துக்கிட்டு நான் காப்பாற்றுவேன், கால் கோரை தட்டி நெருப்பு பொறி பறந்தாலும் நான் ஓடுவேன் அப்படின்னு ஓடக்கூடிய குதிரை மேலே அல்லாஹ் தஆலா சத்தியம் பண்ணி என்ன சொல்ல வரான்? 6வது வசனம் என்ன சொல்லுதுன்னா
இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், நிச்சயமாக இந்த மனிதன் இறைவனுக்கு நன்றி கட்டவனாக இருக்கிறான். குதிரைக்கு சாப்பாடு தான் போட்ட நீ வச்சிக்கிற குதிரை, நீ சாப்பாடு போட்டதுக்கு ஒன்றை எடுத்துக்கிட்டு சாக கூட தயாராகுதே, நான் உன்னை படைச்சிருக்கிறேன். ஒன்றுமில்லாமல் இருந்த ஒன்று படைச்சிருக்கிறேன். கண்ணு, காது, மூக்கு, உடல், பாகங்கள் எல்லாமே நான் தந்திருக்கிறேன். இந்த உலகத்தில் உனக்கு எல்லா வளங்களுமே தந்து, என்ன இல்லாத நம்ம நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ் எனக்கு என்னத்தை தந்தேன், நான் உழைச்சா தானே எனக்கு சோறு. அப்போ உழைக்கிறதுக்கு பலத்தை தந்தது யார்? இன்றைக்கி ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா தெரியுமே, மூச்சு விட முடியாமல் மெஷின்லேயே ஒரு மனுஷன் இருக்கிறான். யூரின் போகாமல் பட்டையை போட்டுட்டு தான் இருக்கிறான். அதை கலட்டினா அவுட், இதை கலட்டினா ஆள் அவுத்து. டாக்டர் சொல்லாது, கலட்டினா முடிஞ்சு வச்சுப்பா, பார்த்துட்டு போங்க அப்படின்ட்டு. அப்புறம் கண்களால் திரும்பி பார்த்து பொண்டாட்டி வந்திக்கிறான், பிள்ளைங்க வந்திக்கிறாங்க, உறவுக்காரங்க வந்திக்கிறாங்க. அழுத்தான் முடியுது தவிர அதை கலட்ட முடியாது, பேசவும் முடியாது. அப்போ வெறுமனை இருக்கிற காட்டு சும்மா நாம் இழுக்க இல்லை, அது அல்லாஹ்தால நம்மளை சுவாசிக்க வைக்கிறோம். அது மட்டும் முடியலாட்டி என்ன முடியும்? நமக்கு ஒன்றுமே முடியாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நமக்கு ஜீரணமாகுது, செமிக்குது. நம்ம பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கிறோம். காலையில் எழுதுனா நம்ம டாய்லெட் போகிறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கோன்னா என்ன நடந்திருக்குது? நைட்டு பூரா வேலை நடந்திருக்குது. அது டைஜஸ்ட் ஆகியிருக்குது. அதில் உள்ள குளுக்கோஸ் வேறையாக தனியாக எடுத்திருக்குது, தண்ணியை வேறையாக எடுத்திருக்குது. அதுக்கு தேவையான இன்சுலினை கணையம் சுரந்திருக்குது, அது உடம்புக்கு தேவையான இடத்துக்கு போகுது. இதெல்லாம் செய்கிறத உடம்பு நிறுத்தினா இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய டாக்டராலையும் அதை உருவாக்க முடியாது, செய்ய முடியாது, முடிச்சு அவ்வளோதான். இன்றைக்கி கணையம் இன்சுலினை சுரக்கலைங்கிறது தானே சக்கரை வியாதி குணப்படுத்த முடியுதா? ஒவ்வொன்றும் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை செஞ்சோம், உடனடியாக நான் நிறுத்துவோம், எல்லாமே ஃபெயிலியர். சும்மா யூடியூப்பில் போட்டுட்டு விற்றுக்கிட்டு காசு சம்பாதிக்கிறோம். என்ன செஞ்சாலும் முடிச்சு. கணைய இன்சுலினை சுரக்கலாக்கி ஒன்றும் பண்ண முடியாது. அதே நம்மளால் செய்ய முடியாது. அப்போ இப்படி எல்லாம் நம்மளை எல்லாம் படைச்சி நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் தந்து என்ன எதிர்பார்க்குறாங்களா? நான் சொல்கிறது செய்ப்பா, நீ தொழு, நல்லது தான் செய்ய சொல்லலாம். சிரமப்படுத்தலை, தீ மிதிக்க சொல்லலை, காவடி ஆட சொல்லலை, உடம்புல ஊசி ஏற்ற சொல்லலை, ஒன்றும் இல்லைங்க. எல்லாம் சொன்னதெல்லாம் நமக்கும் ஆரோக்கியமானது. 5 நேரம் தொழில், மனைவி மக்களோட சந்தோஷமாக ஏறி, அநியாயத்துக்கு என்ன செய்யாத, அசிங்கத்தை சாப்பிட்றாத, போதை வசத்தை பாவிச்சிடாத, உடம்புக்கு எடுத்துடாது, நல்லா ஏறி. இதைத்தானே இஸ்லாம் சொல்லுது. அதை ஏன் செய்ய முடியாது? அப்போ அல்லாஹ் தஆலா இதுக்கெல்லாம் சொல்லிட்டு என்ன சொன்னா, இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், மனிதன் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். நம்மளுக்கே அல்லாஹ் திருப்பி போகிறான். நீ வச்சிருக்கிற குதிரையை நீ போட்ட சாப்பாட்டுக்காக நீ சொல்கிறதையெல்லாம் செய்யுது. நீ சாப்பாடு தான் போட்ட, உனக்கு சாப்பாடு மட்டுமா போட்டேன்? உன்னையே படைச்சிருக்கிறேன், மனுஷனாக வேற படைச்சிக்கிறேன், ஈமான தந்திக்கிறேன், இவ்வளவும் செஞ்சிருக்கிறேன். நீ எப்போ நன்றி உள்ளதனா இருக்க முடியல? ஏன் அல்லாஹ்வை தொழலை? இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவு தொழுகிறாங்க. நின்று கால் வீங்கி போகுது. அப்போ ஆயிஷா நாய்க்கு ரொம்ப கவலை சொல்கிறாங்க, யார சொல்லலாம், அவங்களுக்கு தான் எல்லாம் முன்பின் பாவங்கள் மன்னிச்சுட்டு தானே, கொஞ்சம் கம்மி பண்ணக்கூடாதா, வீங்குற அளவுக்கு தொழணுமா அப்படின்னு கேட்டதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஆயிஷா, அஃபலா அகுன் அப்தன் ஷக்கூரா, நான் ஒரு நன்றியுள்ள அடியானா இருக்கக்கூடாதம்மாங்கிறாங்க. அப்போ தொழுகிறது ஒரு மனுஷன் அல்லாஹ்க்கு நன்றி கடன் படுறது, நன்றியை காட்டுறது. அல்லாஹ் தொலை சொல்லலாம், நம்ம தொழுகிறோம். இதில் என்ன பிரச்சனை, என்ன குறைபாடு? அதுலேயும் அல்லாஹ் தான் நம்மளை சிரமப்படுத்தலையே. தண்ணி இல்லையா, டைமிச்சு நிற்க முடியலையா, உட்காந்து தொழு, உட்கார முடியலையா, படுத்துக்கிட்டு தொழு, ஆனால் நேரத்துக்கு தொழு. அந்த தொழுகை தான் நீ நன்றியுள்ள அடியான் அப்படிங்கிறத காட்டக்கூடியது. சிரமப்படுத்தல், பயணத்தில் இருக்கிறியா, 2 நேரம் தொழுகையை சேர்த்து தொழுதுக்கோ, 4 ரக்காயத்தெல்லாம் சுருக்கி தொழுதுக்கோ. இவ்வளவுக்கு சிம்பிள். அந்த நோம்பை கூட பிரயாணத்தில் இருக்கிறியா, நோயில் இருக்கிறியா, இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அப்புறம் படுத்துக்கலாம், உடம்பு பார்த்துக்க. அப்போ இப்படியே இறக்கமா நம்மளுக்கு இந்த கடமைகளை தந்திருக்கலாம். அதையுமே செய்ய முடியலாட்டி அப்போ என்ன நன்றி உணர்வு இருக்குது நமக்கு? ஒருத்தன் டீ வண்டி தந்தாலே பிரதி உபகாரம், நான் ஒரு டீ வண்டி கொடுக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம ஒருத்தன் தங்க இடம் தந்தாலே கண்டிப்பாக நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்தால் என் வீட்டுக்கு வாரீங்க, சாப்பிட்றீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கண்ட இடத்துல அப்படி எடுத்துகிட்டு போகிறோம், நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு போகிறோம். ஒரு நாள் நன்றி கடனுக்காக ஒரு மனுஷன் செஞ்சதுக்கு பிரதி உபகாரம் நம்ம செய்யணும். அவன் என்ன மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும், என்ன மனநிலையில் இருந்ததுனாலும் சரி, நன்றி உணர்வு இருக்குது. அல்லாஹ்கிட்ட மட்டும் ஏன் அந்த நன்றி உணர்வு இருக்க மாட்டேங்குது? அப்போ அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு அடுத்த வசனத்தை சொல்கிறான், வஇன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத். இந்த லட்சணத்தில் இன்னும் அவருக்கு நல்ல நலவுகள் எல்லாம் கிடைக்கணும்னு ஆசைவாக இருக்குது. அல்லாஹ்க்கு நடந்ததுக்கே நன்றி செலுத்த நேரம் இல்லை அவருக்கு.
படைச்சிருக்கிறான், இவ்வளவு செஞ்சிருக்கிறான், இதுக்கே அல்லாஹ்கிட்ட நன்றி செலுத்துறதுக்கு அவருக்கு முடியல. அதுக்குள்ள இன்னும் அவருக்கு நல்லது நடக்கணுமா, தொழுகை இல்லை ஆனால் அவருக்கு பிரச்சனை வரக்கூடாதான், அவருக்கு நல்ல வீடு இருக்கணும், நல்ல ஆரோக்கியம் இருக்கணும், நல்ல குழந்தை ஊட்டிக்கணும், அவர் முன்னாடிக்கு எதுவுமே நடக்கக்கூடாது, அவர் பிள்ளைகளுக்கு எந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாது, அவரை யாரும் சீண்டிடக்கூடாது, அவரை யாரும் கொண்டு வரக்கூடாது, அவர்களெலாம் நல்லா இருக்கணுமா. அல்லாஹ்க்கு நடந்ததுக்கே நன்றி செலுத்தலை, இன்னும்தான் இதுந்தான் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறார். அதை சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், அஃபலா யஅலமு இதா புஇஸிர மா ஃபில் குபூர். அல்லாஹ் சொல்கிறான், அவர் அறிந்து கொள்ளவில்லையா கபூர்களில் இருக்கக்கூடியவைகள் எல்லாம் அவற்றிலிருந்து எழுப்பப்படும் போது என்ன செய்வேங்கிறான். கபூரில் இருக்கிறவையெல்லாம் திரும்ப எழுப்பப்படுமே, நீ இப்படியே இருந்துட்டு செத்து போய் அதோட முடியுது வாழ்க்கைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவன் பாட்டுக்கு நீ வாழ்கிற, நீ அல்லாவுக்கு நன்றி செலுத்தலை, நீ இஷ்டத்துக்கு வட்டி எடுக்கிற, எல்லாம் செய்கிற, தண்ணி அடிக்கிற, எல்லாம் பண்ணுற, சரி அதோட முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவன் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு நீ செத்து போ, அது பிரச்சனை இல்லை. ஆனால் திரும்ப எழுப்பப்படுகையே, அப்போ என்ன பண்ண போகிறேங்கிறான் தான். கபறுகளில் இருப்பவைகள் எல்லாம் திரும்ப எழுப்பப்படும் போது என்ன பண்ண போகிறேன். வஹுஸ்ஸில மா ஃபி ஸுதூர், அது மட்டுமா, கபூரில் இருக்கிறார்களை மட்டும் எழுப்புறதில்லை, உங்கள் மனசில் இருக்கிற எல்லாத்தையும் திருப்பி எழுப்பான்ல. என்ன மனநிலையில் நீ இருந்த, இருதயங்களில் உள்ளவைகள் எல்லாம் வெளிப்படுத்தப்படும். நீ என்ன சொல்லிட்டு இருந்த உலகத்தில், நீ என்ன இருமாப்பு போட்டுக்கிட்டு இருந்த, நீ என்ன சொன்ன, இதெல்லாம் எல்லாம் திருப்பி எடுப்பான். வெளியில் எவ்வளவு நீ நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் மனசில் உள்ளதெல்லாம் எல்லாம் திருப்பி எடுப்பானே, அப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, இன்ன ரப்பஹும் பிஹிம் யௌமஇதின் லஹபீர், நிச்சயமாக அவர்களுடைய இரட்சகன் அந்த நாளில் யாவற்றை நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். அவ்வளோதான் இந்த அத்தியாயம் முடிச்சு. ரொம்ப சிம்பிள். அல்லாஹ் தஆலா நன்றி உணர்வை சொல்கிறதுக்கு இந்த 100வது அத்தியாயத்தில் 5 வசனத்தை நமக்கு புரிகிற மாதிரி சொல்லி காட்டலாம். நீ வச்சுக்கிற குதிரையை தான் நான் சொல்கிறேங்கிறான். நீ வச்சுக்கிற என்ன செய்தது, போட்ட சாப்பாட்டுக்கு ஒன்று எடுத்துக்கிட்டு சாக கூட தயாராக இல்லையா, அதை வெட்டுறாங்க, முன்னங்காலில் தரைச்சி விட்றாங்க, குப்பரை விழுது, நீ அடுத்த குதிரை வந்துக்கிட்டு தான் நிற்கும். முன்னாடி போன 40 குதிரை சாகுதுன்னா 41வது குதிரை வரும் அவருக்கு. அந்த இடத்துல இப்போ வசத்து பீச்சமா கூட்டமாக வந்து நடுவில் நிற்கிது எதிரிக்கு முன்னாடி. இதே ஒன்று நான் படைச்சு நீ என்ன செஞ்ச அப்படின்ட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்றி உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்கே என்ன செய்யறான், சுட்டி காட்டுறான். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஏதாவது ஒரு சாட்டு சொல்கிறோம், ஒரு மார்க்க விஷயத்தில் பின்னு கிடந்த. இப்போ இந்த நோன்பு காலம், இந்த நோன்பு காலத்தில் எப்படியாவது நம்ம வியாபாரம் பண்ணணும், சமோசா செய்யணும், ஏதாவது சில்லி சிக்கன் செய்யணும், அதெல்லாம் வச்சு பிஸ்னஸ் பண்ணணும். நான் அடுப்பில் நிற்கிறேன், நெருப்பில் நிற்கிறேன், என்னால் நோன்பு பிடிக்க முடியாதுங்கிறாங்க. அப்போ இந்த நோன்பு பிடிக்க முடியாதுன்னு சொன்னால் நீ ஏன் உன்னை சிரமப்படுத்திக்கிற, இதில் கிடைக்கிற லாபத்தை விட நோன்பு பிடிச்சி வர நன்மை ரொம்ப கம்மியாக நினச்சிக்கிட்டியா நீ, இன்னொரு வருஷம் கிடைச்சிருமா, அது அடுத்த வருஷம் நம்ம உயிரோடு இருப்போமா இல்லையா, என்ன உத்தரவாதம். எல்லாம் ரிசுக்கு பொறுப்பை எடுத்திருக்கான். எனக்கு இவ்வளவு தான் சமைக்க முடியும், எனக்கு இவ்வளவு தான் செஞ்சு விற்க முடியும், செஞ்சுட்டு போ. எல்லாம் உனக்கு எழுதின ரிசுக்கில் ஒரு பருப்பு கூட குறையாது. எல்லாம் எழுதின ரிசுக்கு குறையுமா. உமாமின் தாபத்தி ஃபில்லாவது இல்லை அலல்லாஹி ரிசுக்குஹா, சூரா ஹூத் 6வது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான், எந்த ஒரு உயிருக்கும் எல்லாம் ரிசுக்கு பொறுப்பை எடுத்துட்டான், அவங்க பொறுப்பு எடுத்துட்டான். ஒன்றும் தேவையில்லை. கொரோனா வந்துச்சு. இந்த கொரோனா நம்ம எல்லாம் கடையை கூட்டிகிட்டு தெருவை மூடிட்டு வெளியே இறங்க முடியாது, இடவழியை மெயின்டைன் பண்ணணும், ஒன்றும் கூட முடியாது, பள்ளியெல்லாம் பூட்டி தள்ளி நின்று கடை ஒன்றுமே இல்லை, வருஷ கணக்கில் வியாபாரமே இல்லை, செத்து போனோமா சாப்பிட்டோமா. அப்போ ரிசுக்கு கிடைச்சதில்லை, எல்லாருக்கும் கிடைச்சதில்லை. வருஷ கணக்கில் கடையே ஓடலை, வியாபாரமே நடக்கலை, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்தோம், ரோட்டுக்கும் வர முடியலை, திண்டமில்லை. அப்போ எழுதின ரிசுக்கு நீ என்ன செஞ்சாலும் இந்த தெருவேண்டு எல்லாம் வாக்களித்ததை இந்த கொரோனாவிலேயே நிரூபித்து காட்டிட்டாங்க. அப்போ இந்த ரமலான் காலத்தில் மட்டும் ஏன் நமக்கு அந்த எண்ணம் வர மாட்டேங்குது, எதுக்கு நம்ம இரவு தொழுகையை தொடரணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வர மாட்டேங்குது, நம்மளும் அமல் செய்யணுங்கிற எண்ணம் வர மாட்டேங்குது. இன்னும் சிலர் கஷ்டத்தை சொல்லி அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு ரொம்ப வசதி இருக்குது, வண்டி இருக்குது, கார் இருக்குது, லாரி இருக்குது, அவங்க நோம்பு குடிப்பாங்க, சும்மா இருப்பாங்க, நம்ம அப்படியே நம்ம பாடுபடணும் கஷ்டப்படணும் அப்படிங்கிற. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லலாம், இன்னும் இந்த அடியார்களை நாம் சோதிக்க நாடினா ஃபக்கதர் அலைஹி ரிஸ்கா, அவருக்கு ரிஸ்க்கு கொஞ்சம் இறுக்கி பிடிக்கும். யகுன் ரொப்பி ஆன, அவன் என்ன சொல்கிறான்னா, அல்லாஹ் என்ன கேவலப்படுத்திட்டேங்கிறான், அல்லாஹ் என்ன கேவலப்படுத்திட்டேங்கிறான். இதுவா என் நஜம்,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு கட்டத்தில் ரொம்ப கஷ்டம், பசி, சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு சூழ்நிலை. அந்த நிலையில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா இருந்து பார்க்குறாங்க, முடியல, தலை சுற்றுது, மயக்கம் வந்துடுமோ, கீழே விழுந்துருவோமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. வீட்டில் ஒன்றுமே இல்லை, பேசாமல் பள்ளியில் போய் உட்காந்துருவோம். ஏன்னா அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவ்வப்போது சில ஹதியாக்கள் இருக்கும். அப்போ கூட இருக்கிற அந்த திண்ணை தோழர்களுக்கும் கொடுப்பாங்க. அப்போ நம்ம இருந்தால் நம்மளையும் கூப்பிட்டு நான் ஒரு கோப்பை அருந்திக்கும், ஒரு பழம் சாப்பிட்டுக்கன்னு தருவாங்கல்ல, பேசாமல் அங்கே போய்த்துருவோம் அப்படின்னு அவர் வெளியிறங்கி வர்றாரு. வரும்போது அது உச்சி வெயில் நேரம். சவுதி அரேபியாவுக்கு போனவங்களுக்கு தெரியும், ஒரு டைம் கடும் கூலாக இருக்கும், இன்னொரு டைம் இப்போ கொஞ்சம் நல்ல கூலாக இருக்கும், ஒரு டைம் சட்டியான வெயிலாக இருக்கும். வேலை எதுவுமே இல்லாமல் வெளியில் வரவே மாட்டாங்க. இப்போ கூட ஏசி இருக்கிற காலத்துலேயே ஏறினா வண்டிக்குள்ளே ஏசி, இறங்கினா வீட்டுக்குள்ளே ஏசி, ரோட்டில் நிற்க முடியும், யாரையும் காண முடியாது, தேவையெல்லாம் வர மாட்டாங்க. அந்த நேரத்தில் தலையில் துண்டை போட்டுக்கிட்டு குடுக்குடுன்னு பள்ளிக்கு விரையும் போது எடுத்து அப்படி உமர் அலியை தான் வர்றாங்க. உமர் அலியில் தான் பார்த்து அவர் கேட்குறாரு, மஹ்ரஜ பற்றி ஹதீஷா, இந்த நேரத்தில் எங்கப்பா போகிற அப்படின்னு கேட்டாங்க. அவர் உண்மையை சொன்னாங்க, பசி தாங்க முடியலை, பள்ளிக்கு போகலான்னு நான் போகிறேன். அப்போ அபூபக்கர் சித்திக் வந்து சொன்னாங்க, நானும் அதுக்கு தப்பா வந்தேன், ரெண்டு பேருமே போவோம் அப்படின்னு. ரெண்டு பேருமே போகும்போது பள்ளியை விட்டு வெளியிறங்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. அவர் ரெண்டு தோழர்களை பார்த்தோன்னே, மா அஹ்ரஜக்கும் ஃபீ ஹதீஸா, இந்த நேரத்தில் ரெண்டு பேரும் எங்கே கிளம்பிட்டீங்க, வெயிலாச்சே அப்படிங்கிறாங்க. வேறு வழி இல்லை, யார் சொல்லலாம், பசி, அதான் உங்கள் பள்ளிக்கே வந்தால் ஏதாவது கிடைக்கும்ட்டு வர்றோன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணால் ரந்தி அப்படியே கசிஞ்சி அவங்க சொன்னாங்க, வல்லதி நஃப்ஸி பியதி, என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்கிறப்பா, உங்கள் ரெண்டு பேரையும் என்ன காரணம் வெளியே கொண்டு வந்துச்சோ அதே காரணத்தில் தான் நானும் வெளியே இறங்கினேன். நான் அபூ அய்யூபில் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு போகிறேன், வாங்க உங்களையும் கூட்டிகிட்டு போகிறேங்க. உரிமையோடு எடுக்கக்கூடிய ஒரு நெருக்கமான நண்பர் தான் அபூ அய்யூபில் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா. மதீனாவுக்கு வந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு எல்லாரும் கூப்பிட்டாங்க. சங்கடமாக போச்சு. அப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லாரும் கூப்பிடுறீங்க, நான் எப்படி வர முடியும், என் ஒட்டகம் எங்கே போய் உட்காருது, அங்கே நான் இறங்கிக்கிறேன். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அந்த ஒட்டகம் போய் அபூ அய்யூபில் அன்சாரி ரலியல்லாஹு வீட்டுக்கு முன்னாடி போய் மாலை காலை முண்டி போட்டு அப்படியே உட்கார்ந்து அங்கேயே போய் தங்கினார். கிட்டத்தட்ட 6 மாதம் அங்கேயே இருந்து உரிமையோடு கேட்டெடுத்து சாப்பிடக்கூடிய நெருக்கமான நட்பு. அதனால் நான் அவர்கிட்ட போய் உங்களுக்கு சேர்த்து நான் சாப்பிட வேண்டி தந்துக்கலாம், நாங்கள் போகலாம் அப்படின்னு 3 பேருமே அபூ அய்யூபில் அன்சாரி ரலியல்லாஹு வீட்டுக்கு போகிறாங்க. போய் அவங்க கதவை தட்டி, அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் பைத், இந்த வீட்டுக்காரர்களே உங்கள் மீது சாந்தி உண்டான்னு. நாங்கள் பதில் வரலை. 2 தடவை சொன்னாங்க, பதில் வரலை. 3 தடவை சொன்னாங்க, பதில் வரலை. ரொம்ப ஒரு கஷ்டமாக போயிடுச்சு. அப்படியே திரும்பி வரும்போது, வலைக்கும் அஸ்ஸலாம் யா ரசூலல்லாஹ், ஏன் திரும்பிட்டீங்கிறாங்க மனைவி உள்ளே இருந்து. இல்லை 3 தடவை சலாம் சொன்னால் பதில் இல்லாட்டி நாங்கள் திரும்பிடணும் அப்படின்றாங்க. எனக்கு அந்த சட்டமெல்லாம் தெரியாது, நான் கதவாடியில் தான் நின்றேன். நீங்கள் எங்களுக்காக துவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, இன்னொரு தடவை சொல்லட்டும்னு தான் நான் பேசாமல் இருந்தேன். உட்காருங்க, தோட்டத்தில் நிற்கிறாரு, அவரை வர சொல்கிறாங்கிறாங்க. வீட்டுக்குள்ளே நுழையாமல் வெளியிலேயே உட்காடுறாங்க. ஆம்பளை இல்லாத வெளியில் உட்காராங்க. இவங்க ஓடி போகிறாங்க தோட்டத்தில். ஈச்சு மர தோட்டம், வசதியானவர் அவர். அபூ அய்யூபில் அன்சாரி ரலியல்லாஹு போய், நபி வந்திருக்கிறாரு, நண்பர்களோடு வந்திருக்கிறாரு அப்படின்னா. அப்படியா, ரொம்ப மகிழ்ச்சி. ஈச்சம் மரத்தில் ஒரு கொலையை வெட்டிட்டு பார்க்குறாரு. அவருக்கு சில நேரம் முத்தின பழம் விருப்பமாக இருக்குமே, புத்தப்பன்னு சொல்லுவாங்க, அந்த பழமும் காயும் கலந்தது, அதில் ஒரு கொலையை வெட்டுறாங்க. அதை விட கொஞ்சம் இளம் பருவம், அதுலேயும் ஒன்று வெட்டிக்கிறாங்க. 3 பருவத்தில் பழத்தை வெட்டி எடுத்துக்கிட்டு ஓடி வந்து, யார் சொல்லலாம், சாப்பிடுங்க அப்படின்ட்டு அவருக்கு விருந்து வச்சு, இதுவே போதும் அவங்களுக்கு திருப்தியான உணவு. இருந்து எழும்பி உள்ளே போகும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விலைக்கு போச்சு, விருந்து வைக்க போகிறார். இவர் ஆடு வெட்ட போகிறார். பழத்தையே 2-3 தரத்தில் தந்தவர். ஆட்டில் ஆண் ஆடு பிடிக்கும், பெண் ஆடு பிடிக்கும், 2 ஆடு அறுத்துருவாரோ அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஆண் ஆடு மட்டும் போதுப்பா அப்படிங்கிறாங்க. ஆகட்டும் யாரோ சொல்லலாம். ஆட்டை அறுத்து இறைச்சை வெட்டி கதையை வெட்டி மனைவிட்ட கொடுத்துட்டு, ரொட்டிக்கு மாவு வேறு பிணைச்சி கொடுத்துட்டு வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ரொட்டி தயாராகி கதையும் தயாராகிட்டு, அப்போ உம்மு அய்யூபில் அன்சாரி ரலியல்லாஹு உள்ளே இருந்து சத்தம் கொடுக்குறாங்க, சாப்பாடு தயாராவாங்க அப்படின்னு. அபூ அய்யூபில் அன்சாரி ரலியல்லாஹு போய் தட்டில் ரொட்டி, இறைச்சி, அந்த கறி அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து வைக்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரிமையோடு கேட்குறவர் தானே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட,
அப்போ அவங்க அதிலிருந்து ஒரு கறி துண்டை எடுத்து இந்த ரொட்டியையும் எடுத்து அபு ஐயூபில் அன்சார் எல்லாம் சொல்லாங்க, ஐயா அபா ஐயூப் பாதிர் பிஹாதிஹி القطع إلى فاطمة فإنها لم تصب مثلها منذ أيام. அபு ஐயூபே, இந்த சாப்பாட்டை கொண்டே மகள் பார்த்து மட்டும் கொடுத்துட்டு வரலையா, அவங்க இது மாதிரி சாப்பிட்டு பல நாட்களாக போய்விட்டதுங்க. அபு ஐயூபில் அன்சார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் சொன்ன வீட்டில் இருக்குது கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படி எடுத்துட்டு ஓடுறாங்க. இது மாதிரி சாப்பிடல, வெறும் ஈச்சம்பழம் தண்ணி தான் என் பிள்ளை, இதை கொண்டு போய் கொடுக்குறீங்களான்னு கேட்டேன். எடுத்துட்டு ஓடி போய் ஃபாத்திமா நாயிட்ட கொடுத்துட்டு வந்து உட்காந்து எல்லாரும் சாப்பிட்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகுறாங்க, கண்ணால் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, மா யுப்கீக யா ரசூலல்லாஹ், ஏன் அழுகுறீங்க யா ரசூலல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹாதிஹி ஹுபஸ் ஹதா ஹதா தம் ஹதா ருதுப். சொன்னாங்க, ரொட்டி, கறி, ஈச்சம்பழம், ஈச்சங்காய், முத்தின பழம் இதெல்லாம் இருக்குதே, இதெல்லாம் நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பானே, இந்த நேமத்தை தந்து நீ என்ன பண்ணன்னு கேட்பானே, நான் என்ன பதில் சொல்வேன்? இவ்வளோ கஷ்டத்துக்கு முறவு கிடைச்ச சாப்பாட்டுக்கு அவருடைய அந்த நிலை அல்லாஹ்கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்? அப்படின்ட்டு அந்த நன்றி கிடைச்ச நிமிடத்துக்கு நான் என்ன நன்றி கடன்பட்டீங்க அல்லாஹ்க்கு அப்படின்ட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள் என்றால் நமக்கெல்லாம் அல்லாஹ் எவ்வளோ தந்திருக்கிறான். என்ன நிமிடத்து நம்ம தெரியல, என்ன நன்றி கடன், எங்கே அந்த தொழுகை? அதான் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். மனுஷன் அல்லாஹ்க்கு நன்றி உள்ளவனா இருக்கணுமா இருந்தால் தொழுகையில் போயிடுறதுல இருக்கணும். தொழுகை ரொம்ப முக்கியம். நாளை மறுமையில் அவ்வளமா யுஸ்அலுல் அப்து யௌமல் கியாமஹ் அனிஸ் ஸலாத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை மறுமையில் ஒரு மனுஷன் முத விசாரிக்கப்படுறது தொழுகை பற்றி இருக்கார். தொழுகையில் நம்ம எந்த காரணம் கொண்டும் பொழுதுபோக்காக இருக்கவே கூடாது. தொழுகையில் ரொம்ப பேணுதலாக இருக்கணும். நம்மளும் நம்முடைய குடும்பத்தினர்களும் தொழுகையில் பேணுதலாக இருக்கணும். நம்ம கவனம், நம்ம பிள்ளைகள்கிட்ட, ஒய்ஃப்கிட்ட, தங்கச்சிக்கிட்ட, அக்காக்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம தொழுகையில் பேணுதலாக இருக்கணும். தொழுகை இல்லாட்டி 10 வயசுக்கு அப்புறம் அடிக்கவும் செய்ய சொல்லுவாங்க அல்லாஹ் அப்படி ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா எதுக்கு? நாளைக்கு அவன் மறுமையை அல்லாஹ்கிட்ட மாட்டிக்கக்கூடாது இல்லை. அதனால் இந்த 100வது அத்தியாயம் நன்றி உள்ள மனிதனாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுல முக்கியமான ஒரு விஷயம் தொழுகை. அந்த தொழுகையில் பேணுதலாக இருக்கணும். ஒவ்வொரு நேமத்துக்கு நாளை மறுமையில் கேள்வி கணக்கு கேட்கப்படுங்கிறது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறோம். செய்யப்பட்ட ஒவ்வொரு நேமத்துக்கு நம்ம கேள்வி கணக்கு கேட்கப்படும். அதுக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கணும் அல்லாஹ் கிட்ட. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம் அனைவரையும் ஒரு நன்றியுள்ள ஒரு அடியானாக வாழ வைப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.